நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்லை என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுவீர்களானால், ஆமா, தேவன் உங்கள் மேலே பிரியப்படுகிறவர் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஆஸ்தியோ, உங்களுடைய சொத்தையோ, உங்களுடைய மேன்மை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டினால், வேதம் சொல்கிறது நீங்கள் செம்மையானவர்கள் அல்லவே. உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை பாடி அவரை துதி செய்வோம். நாம் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளம் உடைந்திருக்கிறாயோ, சோர்ந்து போயிருக்கிறாயோ, எந்த விஷயம் நிறைவேறாமல், எந்த காரியத்திற்காக உன் உள்ளம் உடைந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இந்த நாள் உனக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். உன் சாபக்கட்டுகள் உடையும். ஆமென். உன் வியாதிகளை கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்குகிறார். பில்லி சூனிய மந்திர செய்வினைத்தின் வல்லமைகள் இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதனை செய்யும் போது இந்த வீட்டை விட்டு, உங்களை விட்டு வெளியேறி போகிறதை உங்கள் கண்கள் காணுமே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து, ஆமென், எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நீங்கள் துதித்து பாட போகிறீர்கள். ஆமென். யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடு. கையை தட்டி பாடுவோம். நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ஆண்டவரை பார்த்து சொல்ல மாட்டாயா? உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, சொல்லிப்பார். ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. சொல்லுங்க. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என்னவு. உம் சித்தம் சொல்லுங்க. இதுவரைக்கும் என் விருப்பங்களை நிறைவேற்றினேன், இன்றைக்கு உம் சித்தம் செய்ய நான் ஆயத்தம். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே,
அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. சொல்லுங்க, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. சங்கு குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்திடுவார். சொல்லுங்க, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்த்திடுவார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்த்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சொல்லுங்க, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. அவருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்கள். உங்கள் சாபங்களை கர்த்தர் உடைத்து போட வல்லமையுள்ளவர். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். எல்லா தரித்திரங்கள் மாறுகிறது, எல்லா சாபக்கட்டுகள் உடைகிறது, வியாதிகள் சுகமாகிறது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைக்க வல்லவர். ஹல்லேலூயா. குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. தன் மகனை இழந்தவளாய் அவனை அடக்கம் செய்ய ஊராரெல்லாம் சென்று கொண்டிருக்கிற அந்த வேளையில் இயேசு அவளை கண்டவள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. அவள் பக்கமாய் ஆண்டவர் போனார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பாடையை தொட்டபோது மரித்த அந்த சிறுவன் எழுந்து உட்கார்ந்தானே. அல்லேலூயா. இயேசு தொட்டாரானால், இயேசுவின் குடும்பத்தை தொடுவாரானால், இயேசுவின் பிள்ளைகளை தொடுவாரானால், இயேசுவின் வியாபாரத்தை தொடுவாரானால், இயேசுவின் குடும்பத்தை தொடுவாரானால், எது முடிந்தது என்று நினைத்தாயோ, எது ஆகாது எது கூடாது என்று நினைத்தாயோ, அதற்கு ஒரு உயிரை தந்து ஹல்லேலூயா திரும்பவும் எழும்ப பண்ண வல்லமையுள்ளவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன அந்த வாலிபனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினாரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிற நினைவுகள், சோர்ந்து போயிருக்கிற மனதின் போராட்டங்கள், சோர்ந்து போயிருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் பாதாளத்தையும் வேதாளத்தையும் வென்றவர்? ஹல்லேலூயா. உயிருடன் எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. உயிருடன் எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை தட்டி தேவநாமத்தின் மகிமைக்காக நம்முடைய தேவாதி தேவனை கரங்களை தட்டி ஆராதனை செய்வோமாக. எவ்வளவு நல்ல ஆண்டவர், ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தின் ஆண்டவர். இந்த சேனல் மூலமாய் இந்த ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவர். எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். சாப கட்டுகள் உடைகிறது, தரித்திரத்தின் கட்டுகள் உடைகிறது. இனி ஆகாது, முடியாது, நடக்காது என்று சொன்ன விஷயத்தில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால் எங்களை கர்த்தர் மூடினதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுங்க. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. தெய்வீக பிரசன்னம் எங்களுடைய ஆட்கொள்ளட்டும் அப்பா. சகல துதிகன மகிமையில் நமக்கு இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட ஆராதனையில் இணைந்து தேவன் நாமத்தை உயர்த்தின அருமையான நவீன் ஜெரோமியா அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை, ஒரு சில வார்த்தைகளை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் உங்களோடு கூட சில விஷயங்களை மாத்திரம் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஒருவேளை உங்கள் கைகளிலே பைபிள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பு சகோதரி வாசிப்பார்கள். சற்று கவனியுங்கள். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, 2 விதமான மனிதர்களை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று துன்மார்க்கமான மனிதன், இன்னொன்று செம்மையான மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுடைய வீடு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தில் நீதிமானின் கூடாரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்க வீட்டுக்கும் கூடாரத்திற்கும் என்னங்க வித்தியாசம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கர்கள் வாழ்கிற வீடு, ஆமா, அது வீடு. ஹல்லேலூயா. நீதிமான்கள் வாழ்கிற வீடே, ஆனாலும் அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பேரு கூடாரம். கூடாரம் அப்படின்னா கிறிஸ்தவ முறைப்படி நிலையானது அல்ல, அது பெயர்க்கப்பட்டு வேற இடத்துல போடப்படும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இந்த பூமி நமக்கு நிலையானது
இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். அவர் மேகமீதினிலே வரும்போது இதெல்லாம் விட்டுட்டு இந்த கூடாரத்தை பெயர்த்து நம்ம வேற ஒரு லோகத்திற்கு, பரலோகத்திற்கு, சியோனுக்கு போகிறோம். ஆமென். அதனால தான் நீதிமான்கள் இருக்கிற இடம் கூடாரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நமக்கு இந்த பூமி நிலையானது இல்லை. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஓகே, நான் விஷயத்திற்கு வருகிறேன். செம்மையானவனுடைய கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செம்மையானவருடைய கூடாரம் அது செழிக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய ஜனமே, நீ செழிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ யாராக இருக்க வேண்டும்? செம்மையானவனாய், நீதிமானாய், தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாயானால் உன்னுடைய கூடாரம் செழுமையானதா இருக்கும். வியாபாரத்திலே செழுமை உண்டாகும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செழுமை உண்டாகும், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீ காண முடியும். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில 2 சம்பவத்தை சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். 2 பேர் வீடை கட்டுகிறார்கள். ஒருவன் மணல் மேல் வீடு கட்டுகிறான், ஒருவன் பாறையின் மேல் வீடு கட்டுகிறான். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு காற்று வந்தபோது, மழை வந்தபோது அந்த வீடு தாக்கு பிடிக்க முடியாம அது அழிந்து போனதாக வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர்கள் கட்டுகிற வீடு அழிந்து போகும். ஆமென். ஏன்னா அவங்க கட்டுகிற இடம், அஸ்திபாரம் அது நிலையானது இல்லை. ஆக கிறிஸ்துவின் மேல், கண்மலையாகிய ஆண்டவர் மேல், இந்த வசனத்தின் மேல், கிறிஸ்துவின் மேல் ஒருவன் வீடு கட்டுவானானால், ஒருவன் கூடாரம் அமைப்பானானால் அவன்தான் நீதிமான். அந்த கூடாரத்து மேல காற்று அடிக்கலாங்க, புயல் அடிக்கலாங்க, ஆனா அந்த கூடாரம், அந்த வீடு அசையாது. காரணம், அது கண்மனையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கூடாரமாக இருக்கிறது. தேவஜனமே, உன்னுடைய கூடாரத்தை நீ எதன் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாய்? கிறிஸ்துவின் மேல் நீ அஸ்திபாரம் போடுவாயானால் உன்னை யாரும் அசைக்க முடியாது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 64ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். செம்மையான இருதயம் உள்ள யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். செம்மையான தேவனுடைய பிள்ளைகளே, செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாரை மேன்மை பாராட்டுவாங்களா? கர்த்தரையே மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சங்கீதம் 20:7 வாசிக்கும் போது செம்மையானவர்கள் யாரை மேன்மை பாராட்டுறாங்க நாங்க நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஏங்க, எங்களுக்கு தெரிந்தது ஒண்ணு, அது தேவனுடைய நாமம் ஒன்றே. கர்த்தருக்கு தோத்திரம். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த நாட்கள்ல ரதங்கள் எல்லாம் இல்ல. ரதம் என்பது விலையேற பெற்ற காருக்கு சமம். விலையேற என்கிட்ட இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி கார் பிரதர். கர்த்தருக்கு தோத்திரம். நான் வீடு, எங்க வீடு பெரிய பங்களா பிரதர். நாங்க பெரிய கோடீஸ்வரங்க பிரதர். எங்களுக்கு பின்னால நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்ல என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுவீர்களானால் தேவன் உங்கள் மேலே பிரியப்படுகிறவர் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஆஸ்தியோ, உங்களுடைய சொத்தையோ, உங்களுடைய மேன்மை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டினால், வேதம் சொல்லுகிறது நீங்கள் செம்மையானவர்கள் அல்லவே. ஒரு செம்மையான மனுஷன், ஒரு நீதிமான் தனக்கு உண்டானவைகளை மேன்மை பாராட்ட மாட்டான். வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவான். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நம்ம மேன்மை யாரை குறித்து பாராட்டுகிறோம் என்று ரொம்ப தெளிவாய் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவராய் இருக்கிறீர்கள். ஆமென். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தேவ பிள்ளையே, நீ மேன்மை பாராட்டணும்னு நினைச்சினா, ஆமா, உன் அழகு குறிச்சோ, உன் வசதியை குறிச்சோ, உன் விலை உயர்ந்த வீட்டை காரை குறிச்சோ, உன் ஜாதியை குறித்தோ, உன் அழகு குறித்தோ, அந்தஸ்து குறித்தோ, உன் பேக்ரவுண்ட குறித்தோ நீ மேன்மை பாராட்டுவாயானால் நீ நீதிமான் இல்ல, நீ செம்மையானவன் அல்ல, நீ தேவனால் அங்கீகரிக்கப்படாதவன். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நீதிமான், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செம்மையானவன் தன்னை குறித்து அல்ல, அவன் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தை வாசிங்களே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. ஆமா, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். தேவனுடைய பிள்ளையே, இந்த சம்பவம் முழுவதும் நாம் வாசிக்கிற ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள்ளே கோஷ்டி மோதல் ஏற்படுகிறது. நான் அப்போலை சார்ந்தவன் என்றும், கேபாவை சார்ந்தவன் என்றும், பவுலை சார்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்றும் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் உண்டானதற்கு காரணம் என்ன? ஏங்க, இன்றைக்கு நாம கர்த்தரை மேன்மைப்படுத்த தெரியலங்க. எனக்கு அந்த அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் பாட்டு ரொம்ப பிடிக்கும், அவர் பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாஸ்டர் ரொம்ப சூப்பரு, இவர்னா ரொம்ப சூப்பரு. இன்னைக்கு தேவ ஜனத்துக்குள்ளே, தேவ ஐக்கியத்துக்குள்ளே, கிறிஸ்துவ உலகத்திலே இன்றைக்கு பிரிவினைகள் கொட்டி கிடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பவுல் கண்டிக்கிறாரு, உங்களுக்குள்ளே பிரிவினைகள். ஏன் பிரிவினைகள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்னா சூப்பருங்க, இவர்னா சூப்பருங்க, இயேசு ஒருவர் தாங்க சூப்பரு, நம்ம எல்லாம் ஜீரோ. அவர் நமக்குள்ள வந்ததுனால கர்த்தர் நம்ம ஹீரோவா மாத்தி வச்சிருக்கிறாரு. தன்னைத்தான் ஒருவன் மேன்மை பாராட்டுவானால் அவன் கிறிஸ்து உடையவன் அல்லவே. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆமா, என் கைகளினாலே அநேக நன்மைகள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது என்று ஒருவன் தன்னை உயர்த்தினால் அது தேவனுடைய பார்வையில அது மேன்மையானதாக மாறுமா? சற்று யோசிப்போம். தேவ பிள்ளையே, பவுல் சொல்லுகிறார், நமக்குள்ள ஏன் இந்த பிரிவினைகள்? அது கேட்டுட்டு கீழே கேட்கிறாருங்க, நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், என்னை ஏன்பா மேன்மைப்படுத்துறீங்க, என்னை ஏன்பா உயர்த்துறீங்க? உங்களுக்காக கிறிஸ்து அல்லவா சிலுவையில் அடிக்கப்பட்டார். இன்னைக்கு உலகம் எங்கும் 40 நாட்கள் எங்கு பார்த்தாலும் ஜெபங்கள், ஆராதனைகள், பாடல்கள், துதிகள். ஏன் இதெல்லாம் நடக்கிறது? எனக்காக ஒருவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் சிந்துதல் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஏன் நீதி என்னை நீதிமானா மாற்றலங்க? பைபிள் சொல்லுகிறது, என் நீதி அழுக்கான கந்தை. நம்ம நீதியெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் துளிகளினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஏங்க, இந்த உலகத்துல பவுல் சொல்லும் போது, நான் மேன்மை பாராட்ட எனக்கு நிறைய தகுதிகள் இருக்கிறது, அதனால அதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை வாசிக்க நம்ம கேட்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். அதுல அவர் சொல்ற விஷயத்தை பாருங்க, கொஞ்சம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இல்லாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கீழே வாசிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் கூட வைக்கலாம்ப்பா. நான் சாதாரண ஆளு கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நான் 8ஆம் நாளில் விருத்த
சிரச்சேதனம் பண்ணப்பட்டவன் இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாத ஒரு குற்றமும் நீங்க மேல சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவனாய் வாழ்ந்து ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினே. அப்படியே கீழே வாசித்தீங்கன்னா அதெல்லாம் குப்பைன்னு சொல்றாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதை மேன்மையா நினைக்கிறியோ, எதை நீ உயர்வா நினைக்கிறியோ, அத பவுல் சொல்றாரு, அது எனக்கு குப்பை. ரோமன் சிட்டிசன் கார்டு வச்சிருந்தாரு அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்திலேயே அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட கமாலியலுடைய பாதத்துல யூனிவர்சிட்டியில படித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ விஷயங்கள் பவுலுக்கு சொல்ல இருந்தும் சொல்றாரு, நான் 3ஆம் வரைக்கும் போயிட்டு வந்தாலுப்பா ஸ்தோத்திரம், எனக்கு வானத்துக்கு பரலோகத்துக்கு போகாமையே போயிட்டு வந்தேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு வந்தார், நான் அவர் வீட்டுக்கு போனேன்னு. ஆனா பவுல் சொன்னது உண்மை, நான் போயிட்டு வந்தேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவங்க போகாமையே போனேன் அப்படின்னு சொல்லுகிற கூட்டத்தின் மத்தியில எல்லா தகுதி இருந்தும் அவர் சொல்றாரு, அவைகளால் நான் மேன்மை பாராட்ட எனக்குள் ஒன்றும் இல்லை. அதை சொல்லிட்டு சொல்றார் பாருங்க. கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். எல்லா தகுதி அவருக்கு இருந்தும் அவர் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டணும்னு நினைச்சேன்னா வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு இருந்தா நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நான் உலகத்திற்கு சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டேன்பா. உலகத்தில் எனக்கு எதெல்லாம் பெருசா தெரியுதோ அதெல்லாம் எனக்கு ஒன்னும் இல்லை, நத்திங். எனக்கு அருமையான செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையில மேன்மை பாராட்ட அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவரையே புகழுங்கள், அவரையே உயர்த்துங்கள். தன்னைத்தானே புகழ்ந்தால் அவன் நீதிமான் அல்ல. பிரத்யான் உன்னை புகழணும், கர்த்தர் உன்னை புகழணும். என்னுடைய பிள்ளையே, உன்னை நீ மேன்மை பாராட்டுது அது சரியானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது எவ்வளோ பெரிய மனுஷங்க, ஆனா அநேக நேரத்துல நான் ஒரு தெல்லு பூச்சி அப்படின்னு தன்னை எவ்வளவா தாழ்த்துகிறத நான் வேதத்துல வாசிக்கிறோம். மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், மிகப்பெரிய ராஜ்யங்களை ஆண்டவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி தேவனை அவர்கள் உயர்த்தினார்கள். இந்த செய்தியை கேட்கிற என்னுடைய ஜனமே, நீ கர்த்தரை உயர்த்தி பாரு. ஆமென். கர்த்தர் உன் நிமித்தம் அவர் மகிமைப்படுவார். அடுத்த மூன்றாவது விஷயம், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வீம்புகளில் நீங்கள் மேன்மை பாராட்டினால் அது பொல்லாங்காய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க கேட்கலாம். பைபிள் கையில வச்சிருந்தீங்கன்னா படிங்க. ஓகே, வாசிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போவோம். அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம்
என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. லிசன், நீ எதை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய்? உன் மேன்மை பாராட்டுதல் எதை குறித்து இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பிறக்கிறத நம்ம அறியலையே. கர்த்தருக்கு மகிமை. நீங்க லூக்கா 12ஆம் அதிகாரத்தின் கீழ் வாசித்தால் அது ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்ற. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சொன்னான், அலங்கத்தை இடித்து பெரிதாக்குவேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிளான் அவன் செஞ்சான். கர்த்தர் அவனை தரிசனத்தில் தோன்றி சொன்னார், மதிகெட்டவனே, இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போனால் இதெல்லாம் யாருடையதுப்பா? அல்லேலூயா. வீம்பு, வீணான காரியங்களை குறித்து வீம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து வீம்பான பேச்சு, ஆடைகளை குறித்து, உலக காரியங்களை குறித்து வீம்பு. நீ வீம்பு பேசினால் யாக்கோபு சொல்றா, நீ பொல்லாங்கன். அது பொல்லாப்பு, பாது பொல்லாதது. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மனம் திரும்புதல கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று. கர்த்தர் நான். அவரை குறித்தே, உன் ஐஸ்வர்ய குறித்தோ, உன் மேன்மையை குறித்தோ, உன் பலத்தை குறித்தோ அல்ல, உன்னை நடத்தின கர்த்தரை குறித்தே, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லிசன், ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ மேன்மை பாராட்டும் நினைச்சா, உன் ஐஸ்வர்யத்தை குறித்து இல்லப்பா, உன் பலத்தை குறிச்சு எல்லாம் இல்லப்பா, உன் ஐஸ்வர்யமோ மேன்மையோ உன் படிப்போ அழகோ ஜாதியோ பேக்ரவுண்டோ உனக்கு நன்மை செய்யாதுப்பா. நீ மேன்மை பாராட்டுன்னு நினைச்சா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. எனக்கு அன்பான ஜனமே, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மேன்மை பாராட்டுதல் அது அவருக்குரியது. உன் வீடு செழிக்க வேணுமா? நீதிமானுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? கர்த்தரையே உயர்த்து. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை.